வணக்கம். கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலிலே இலங்கைக்கு அருகில் உருவான டிட்பா என்ற புயலானது வடக்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து நேற்று புதுச்சேரியின் நிலப்பகுதிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திலே கடலிலே கடந்து சென்றவாறு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலு குறைந்தது. இன்று டிசம்பர் 1ஆம் தேதி நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு கிழக்காக சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலே மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்றைய தரவுகளின்படி வடக்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து தெற்கு ஆந்திர பகுதியிலே வலுவிழக்கும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தரவுகளின்படி வடக்கு வடமேற்கு திசையிலே நகராமல் சென்னையை சுற்றி மேலும் கீழுமாக நகர்ந்து நாளை அல்லது 3ஆம் தேதி சென்னைக்கு அருகிலே வலுவிழக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக இன்று சென்னையை சுற்றிலும், அதாவது சென்னை, வட சென்னை, தென் சென்னை, சென்னை புறநகர் பகுதிகள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களிலே ஆங்காங்கே லேசான மழையும், ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும், ஒரு சில இடங்களிலே சற்று கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு அருகிலேயே 2 நாட்கள் நீடிக்க வாய்ப்பிருப்பதனால் நாளை 2ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய பகுதிகளிலே லேசான மழையும், ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 3ஆம் தேதி மெல்ல சென்னைக்கு அருகிலே அது வலுவிழக்க வாய்ப்பு உள்ளது.